நம்ம எவ்வளோ அறிவுபூர்வமாக பேசும்போது ஒரு பைத்தியக்காரருடைய உளறல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு கேள்வியாக கேட்குறீங்க பாருங்கள். முற்றிலுமாக தன்னை வந்து ஒரு சந்திரமுகின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த சந்திரமுகி படத்தில் நன்றாக விட்டுருப்பார் உன்னுடைய மனைவி வந்து முழு சந்திரமுகியாக மாறினது பாருவாங்களே, அந்த மாதிரி முழு மனநோயாளியாக மாறினது தான் நம்ம அந்த மேடையில் பேச்சுகளை பார்க்குறோம். நிதி உதவி கொடுத்தார் சார், எவ்வளோ கொடுத்தாருன்றது ரகசியமாக சார், அதை கூடவா ரகசியமாக வைக்கணும்? ஏற்கனவே இது எப்போவோ செய்திருக்க வேண்டியது இது, சரிங்களா? சரி, ஒரு நிதி உதவி கொடுத்ததாகவே இருக்கட்டும், அதை ஏன் ரகசியமாக வைக்கணும்? எவ்வளோ தொகைன்றது ஏன் ரகசியமாக வைக்கணும்? அப்படி ஒன்றும் கோடிக்கணக்கில் கொடுத்துருக்க போகிறதில்ல. சார், சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து ரஜினிகாந்தை சந்தித்து வந்த பிறகு அவர் திரையுலக சூப்பர் ஸ்டார், நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன சார்? நம்ம எவ்வளோ அறிவுபூர்வமாக பேசும்போது ஒரு பைத்தியக்காரருடைய உளறல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு கேள்வியாக கேட்குறீங்க பாருங்கள். சார், இங்கே ஒரே ஒரு விஷயம் சார், இங்கே சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி அவர்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அரசியலெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார்னால் ஒரே ஒருத்தர் இருக்கிறார், வேணுன்னா நீங்கள் சொல்லிக்கலாம், அது எம்ஜிஆர் மட்டும்தான். அரசியலில் சூப்பர் ஸ்டார்னால் எம்ஜிஆர் தான், அதுக்கு பிறகு யாருமே கிடையாது. ஏன்னா அவர் நடிகராகவும் இருந்ததுனால அது வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்க முடியும் அரசியலில். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு வேறு யாரும் கிடையாது சார். இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியத்தோட உளறல் தான். சீமான் வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி வந்து ஒரு என்ன சொன்னால் முற்றிலுமாக தன்னை வந்து ஒரு சந்திரமுகின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த சந்திரமுகி படத்தில் நன்றாக விட்டுருப்பார் உன்னுடைய மனைவி வந்து முழு சந்திரமுகியாக மாறினது பாருவாங்களே, அந்த மாதிரி முழு மனநோயாளியாக மாறினது தான் நம்ம அந்த மேடையில் பேச்சுகளை பார்க்குறோம். அதனால் அதுக்கு பெரிய வெயிட்டேஜெலாம் கொடுக்க தேவையில்லை. ரெண்டாவது கேட்டால் எந்த இடத்துலையும் விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாதுன்றது ஏற்கனவே அவரே சொல்லியிருக்கிறாரு. ரஜினி மட்டுமே தான் இங்கே அரசியல் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார். இவர் அரசியலில் சூப்பர் ஸ்டார் இல்லை, அது வந்து எம்ஜிஆர் தானே தவிர நிச்சயமாக வந்து யாருமே வந்து இனி வருங்காலத்தில் இது வந்து அது விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து விஜயா இருக்கட்டும், யாரு கிடையாது, எம்ஜிஆர் ஒருவர் தான் வந்து அரசியலில் சூப்பர் ஸ்டார். சார், நீங்கள் விஜய்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ சமீபத்தில் வந்து அவர் மாநாடுக்கு இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஏதோ நிதி உதவி கொடுத்ததா ஒரு செய்தி வந்திருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிதி உதவி கொடுத்தார் சார், எவ்வளோ கொடுத்தாருன்றது ரகசியமாக சார், அதை கூடவா ரகசியமாக வைக்கணும்? எவ்வளோ கொடுத்தார் என்பதை கூடவா ரகசியமாக வைக்கணும்? சொல்லுங்கள். நிதி உதவி கொடுத்தது ஏற்கனவே இது எப்போவோ செய்திருக்க வேண்டியது இது, சரிங்களா? சரி, ஒரு நிதி உதவி கொடுத்ததாகவே இருக்கட்டும், அதை ஏன் ரகசியமாக வைக்கணும்? எவ்வளோ தொகைன்றது ஏன் ரகசியமாக வைக்கணும்? அப்படி ஒன்றும் கோடிக்கணக்கில் கொடுத்துருக்க போகிறதில்ல. இது சில லட்சங்கள் கூட கொடுத்துருக்கலான்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு ஆயிரங்களில் கொடுக்கப்பட்டதான்னு கூட தெரியல. ஆனால் வந்து எவ்வளோ தொகை கொடுக்கப்பட்டதுன்றதே ரகசியமாக வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதிலே தெரியலையா? வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து தொகை குறைவாக இருந்தால் வந்து அதை ஏதாவது வந்து மக்கள் விமர்சிக்கக்கூடாதுன்றதுக்காக கூட தொகையை வந்து தெரிவிக்காமல் தரலாம். தொகை எவ்வளோ என்பது சொல்கிறதுல என்ன கஷ்டம்? அதில் என்ன ரகசியம்? வேண்டிய எல்லாமே ரகசியம்னா எப்படி சார்? கொள்கையே ரகசியமாக வச்சுருந்தார், அதுக்கப்புறம் மொத்த நடவடிக்கை எல்லாமே ரகசியமாக இருந்தது. கொடி ரகசியம், கொள்கை ரகசியம், கடைசியில் இப்போ இறந்து போனவங்களுக்கு வந்து தொகை கொடுக்குற அதுவும் ரகசியம். இவ்வளோ ரகசியம் எதுக்குன்னு கேட்குறேன் நான். தொகையை ஒன்று சொல்லிட்டு போங்க, எப்படியோ ஒரு 5000 10,000 கொடுத்தாலும் நீங்கள் சொல்லி தானே ஆகணும். 5 லட்சம் 10 சொல்லி தானே, அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டேன். இது வரைக்கும் தொகையை எதுவும் அறிவிக்கவே இல்லை சார். சமீபத்தில் கூட விடுதலை படத்துடைய 2ஆம் பாகத்துடைய ட்ரெய்லர் வெளியாச்சு. அதில் ஒரு வசனம் வருது, தகுதி இல்லாதவர்களை ரசிகர்கள் தான் வந்து தலைவனாக்குறாங்க, அதனால் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வச்சுருக்காங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது குறிப்பிட்டு விஜயை தான் தாக்குற மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் சார் எனக்கு கேள்வி எழுது. இல்லை, என்னென்னா இது கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், அந்த இவர் புலவர் கலியபெருமாளுடைய வாழ்க்கையை தான் வந்து படமாக எடுத்திருக்கிறாங்க. அவர் தமிழ் தேச விடுதலைக்காக போராடிய மிகப்பெரிய போராளி புலவர் கலியபெருமாள். அவருடைய அந்த போராட்ட காலகட்டம் வந்து எம்ஜிஆர் ஆட்சியிலான போராட்ட காலகட்டம். ஸோ அப்படி அந்த போராட்ட காலகட்டம் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியோட நடந்த காலகட்டம் அது. ஸோ அதனால் ஒருவேளை அவர் புலவர் கலியபெருமாள் அவர்கள் வந்து அப்படியான ஒரு வார்த்தையை அவர் எழுதி வச்சுருந்தாரா, அந்த வார்த்தையை இவங்க பயன்படுத்துகிறாங்களான்றது ஒரு சந்தேகம். ஒருவேளை வெற்றிமாறனுடைய வார்த்தையாக மட்டுமே இருக்குமானால், வெற்றிமாறன் வந்து அவருடைய கற்பனைக்காக வந்து எழுதிய வார்த்தையாக இருக்குமானால், அவர் சிந்தனையில் வெளிப்பட்ட வார்த்தையாக இருக்குமானால், அது நிச்சயமாக இப்போ நிகழ்கால அரசியலையும் வந்து மையப்படுத்தி சொல்லப்பட்டதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் மட்டுமே இல்லை, எல்லா அரசியல் தலைவர்களுமே வந்து ரசிகர்களை தான் உருவாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
தத்துவத்தை சுமக்கக்கூடிய தலைவர்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க, காணவே இல்லை. இருக்கிற எல்லா தலைவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நடிப்புலகத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க பரவலாக. சீமான் நடிப்புலகத்தை சார்ந்தவர், உதயநிதி நடிப்புலகத்தை சார்ந்தவர், விஜய் நடிப்புலகத்தை சார்ந்தவர். அப்படி இருக்கும்போது கேட்டால் ஸோ இவங்ககிட்ட தத்துவம் இல்லாத ஒரு தலைவர்களாக இவங்க இருக்கிறாங்களான்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போ வந்து கடந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து கலைஞர் அப்படி சொல்ல முடியாது, அதுக்கு பிறகு வந்து அவருடைய வழி வந்த ஸ்டாலின் அவர்களே சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு பிறகு வந்தவங்கள்லாம் சினிமாவில் வந்து மிக வந்து கோலோச்சக்கூடியவங்களாக இருக்கும்போது ஒருவேளை அவங்க தத்துவம் இல்லாமல் வந்து தலைவர்களாக இருக்கிறாங்களா, அதைத்தான் வந்து வெற்றிமாறன் சொல்கிறாரான்றது ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் கடந்த காலம் புலவர் கலியபெருமாள் வாழ்ந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டம்னால ஒருவேளை அப்படியும் கூட அதை சொல்லியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்து கேட்டால் இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையாக தான் நான் வந்து வசனமாக தான் அதை நான் பார்க்குறேன். எதுக்காக இந்த கேள்வி கேட்க முற்பட்டேன்னா சார், வெற்றிமாறன் அவர்கள் ஒரு கட்சிக்கு வந்து சாதகமாக நிறைய விஷயங்கள் பேசுவார். இப்போ விஜய் அவர்கள் சமீபத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் ஆரம்பித்ததுக்கு பிறகுன்னு இந்த படத்துடைய இந்த வசனமே வெளியில் வருது. ஒருவேளை வந்து அந்த கட்சிக்கு எதிராக வந்து வெற்றிமாறன் அவர்கள் செயல்படுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதலை சார்? அப்படி சொல்ல முடியாது. ஆனால் வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு வசனம் அவர் சிந்தனையில் வெளிப்படுத்தினா நிச்சயமாக வந்து விஜயும் மனதில் வைத்து கூட இந்த வசனத்தை எழுதியிருக்கலான்றது கூட ஒரு பார்வை இருக்குது. அவரையும் விஜயையும் கூட மனதில் வைத்து கூட இந்த வசனத்தை எழுதிக்கலாம். ஆனால் இந்த காலத்துக்கு ஏற்புள்ள வசனம், அது சீமானையும் குறிக்குது. இந்த இது தத்துவம் உள்ள தலைவராக சீமான் இருந்திருந்தாருன்னா இந்த கட்சியில் வந்து தத்துவத்துக்காக வந்து கட்டுண்டு கிடப்பாங்க. ஆனால் வேடந்தாங்கல் பறவைகள் போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கட்சி மாறுறாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து அங்கே தத்துவத்தால் ஈர்க்கப்படுறன்னு பொருள்படுது. அந்த வகையில் வந்து சீமானையும் மையப்படுத்தி கூட இந்த வசனத்தை எழுதியிருக்கலாம். அப்படி தான் நான் பார்க்குறேன். தனியாக விஜய் மட்டுமே இல்லை, விஜய் வந்து அரசியல் வந்த காலகட்டத்தில் சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவில் இருந்து தான் இன்றைக்கி அவரும் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சீமானுக்காகவும் இந்த வசனத்தை எழுதியிருக்கலாம், விஜய்க்காகவும் எழுதியிருக்கலாம். சார், சமீபத்தில் சூர்யா அவர்களுடைய ஒரு புதிய திரைப்படத்துக்காக ஒரு மாசாணி அம்மன் கோவிலில் தான் பூஜையே போட்டிருக்காங்க. அது வேறு இல்லாமல் கோவிலாக அவங்க சுற்றி வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம சமீபத்தில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம். இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? காட் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அந்த அளவுக்கு இருக்குன்னா எல்லாருடைய வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாற்றம் வந்து கடவுள் தான் சார். இங்கே வந்து கடவுள்னால் இப்போ இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வந்து அப்படி தான் அவங்க வந்து கஷ்டகாலம் வரும்போது கடைசியாக அவங்க நினைக்கிறது யாரை? கடவுள் தான். நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு மனிதருக்கும் நம்ம சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து இப்போ இருக்கிற சூழல் வந்து சூர்யாவுக்கு நெருக்கடியான காலகட்டம், சரிங்களா? ஸோ அதனால் என்ன கேட்டால் இப்போதைக்கு வந்து கடவுள் ஒருவரே வந்து அவங்களுக்கு துணைன்ற மாதிரி பல கோயில்களுக்கு போகிறத பார்க்குறோம். இதில் நான் குறிப்பாக 45வது படம் வந்து மாசாணி அம்மன் கோயிலில் எடுத்துருக்காங்க, கோயம்புத்தூரில். ஸோ மாசாணி அம்மன் கோயிலோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னை சுற்றியுள்ள நெகட்டிவான பவர் இருக்குல்ல, நெகட்டிவ் வைப்ரேஷன், அது வந்து விலகிடும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் சொல்லுவாங்களே இந்த காற்று, கருப்பு, பில்லி, சூனியம் இதெல்லாம் வந்து விலகிடும்ன்ற ஒரு பார்வை இருக்குது. அதை தாண்டி காணாமல் போன பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வந்து மீண்டும் அவங்கள அடையுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வந்து படுத்த நிலையில் இருக்கும். மாசாணி அம்மன்றது படுத்த நிலையில் இருக்கிற ஒரு அம்மன். அது அடிப்படையில் ஒரு கதையும் கூட சொல்லப்படுது. வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பெரும்பாலும் வந்து அவங்களே வந்து அந்த அம்மனே வந்து ஏன் அப்படி படுத்த நிலையில் இருக்காங்கன்னா மாங்கனியின் மூலமாக வந்து மகப்பேற்றை அடைவாங்க. அவங்க தன்னுடைய கணவன் மூலமாக வந்து அவங்க வந்து காட்டில் பயணிக்கும்போது ஒரு அரக்கனால் வந்து அவங்க வந்து துரத்தப்படுவாங்க. அப்போ வந்து அவங்க சாணி வழுக்கி விழுந்து இறந்துடுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து வந்த தெய்வ சக்தி வந்து அந்த அரக்கனை வந்து வதம் செய்யும். ஸோ இப்படியான ஒரு கதை தான் அது. அதனால் மாசாணின்ற பேர் அதனால தான் வந்தது. ஸோ அந்த மாசாணியோட சிறப்பு அம்சமே என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலே ஒரு உரல் வச்சுருப்பாங்க. அதில் வந்து மிளகாய் தூளை கொண்டு வந்து போட்டு, மிளகாய் தூள் இல்லை, மிளகாயே கொண்டு வந்து போட்டு அரைப்பாங்க. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்டுக்கல் மாதிரி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா மற்றவர்கள் யாராவது இந்த மாதிரி வந்து கெட்ட தீய சக்திகள் வந்து அணுகியிருந்தாலும் சரி அது விலகிடும். ஒன்று, காணாமல் போன பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு மீண்டும் அது வந்து சேரும். அந்த வகையில் வந்து சூர்யாவுக்கு வந்து அவர்கிட்ட இருக்க அந்த இழந்த அந்த செல்வாக்கு, புகழ் மீண்டும் வந்து சேர்வதற்காக கூட அந்த கோயிலில் வந்து சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கலான்றது என் பார்வை. எப்படியோ நல்லது நடந்தால் சரி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி முருகன் சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.